வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். 1 மந்த்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய ஐபிஓஸ் வந்துச்சு. அது எல்லாமே நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 1 மந்தா வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஐபிஓ வரல. இப்ப ரீசெண்டா ஒரு ஐபிஓ வந்திருக்கு, பிஎல்எஸ் சர்வீசஸ் ஐபிஓ. இது வந்து நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோல பிஎல்எஸ் சர்வீசஸ் ஐபிஓ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு லாங் டேர்முக்கு, அதாவது போஸ் அபார்ட் எம்ஆர்எஃப், இதை வந்து எஸ்ஐபிக்கு கன்சிடர் பண்ணலாமா, இன்ஜினியர் இந்தியாவை இப்போ பை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐபிஓ. பிஎல்எஸ் இ சர்வீசஸ் மெயின்லைன் ஐபிஓ மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து ஓபனிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 30 இருந்து ஜனவரி 1 டேட் வரைக்கும் ஓபன் ஆயிருக்க போது. இதுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் மார்க்கெட்ல இப்ப 150 ரூபாயா இருக்கு. ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 135 ரூபாயா இருக்கு. லிஸ்டிங் கெயின் வந்து 111%. இது வந்து அப்படியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து டபுளா அப்படியே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் அந்த அளவுக்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஎல்எஸ்சி சர்வீசஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டெக்னாலஜி எனேபிள்டு டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து மெயினா ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட மெயின் பிசினஸ்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங்க்கு சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம இ சர்வீசஸ் நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. கிராஸ் ரூட் லெவல்ல வந்து நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட மெயின் ஆப்ரேஷனா இருக்கு. இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல அப்படின்னாலும் லிஸ்டிங் கெயினுக்கு டெஃபினட்டா வந்து இதை கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ டேட் என்ன, பிரைஸ் பாயிண்ட் என்ன, ஐபிஓ மார்க்கெட் லாட் எவ்வளவு, ஐபிஓ அலாட்மெண்ட் அட் லிஸ்டிங் டேட் என்ன, பினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, வேல்யூஷன் எப்படி இருக்கு, இதுக்கு பியர் குரூப்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எப்படி இருக்கு, ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் டுடே எப்படி இருக்குங்கிறத பத்தி வரப்போற ஸ்லைட்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். ஐபிஓ டேட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ ஓப்பன் ஆகுறது வந்து ஜனவரி 30 ஓப்பன் ஆகுது. ஐபிஓ க்ளோஸ் வந்து பிப்ரவரி 1 இருக்க போகுது. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்க போகுது. பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா லோயர் பிரைஸ் பாயிண்ட் வந்து 129, அப்பர் வந்து 135 ரூபாயா இருக்கு. பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே லிஸ்ட் ஆக போகுது. ரீட்டைலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10% இருக்கு. ஸோ 10% இருக்குனால ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. QIBக்கு வந்து பாத்தீங்கன்னா 75% இருக்கு. NIIக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 15% இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் லாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீட்டைல் போர்ஷன் வந்து ஒரு லாட் வந்து 108 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 லாட் அப்ளை பண்ணலாம். HNI மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 லாட் அப்ளை பண்ணலாம். அலாட்மெண்ட் அட் லிஸ்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஓட டேட், ஓபனிங் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 13 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். க்ளோஸ் ஆகுறது வந்து பிப்ரவரி 1 க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் வந்து பிப்ரவரி 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரீஃபண்ட் வந்து 5th இருக்க போகுது. டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறது 5th இருக்க போகுது. லிஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். மேக்ஸிமம் 1 or 2 முன்ன பின்ன வந்து இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பினான்சியல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2021 இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து 65 crores இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் வந்து 61 இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 3 கோடியா இருந்திருக்கு. அதே மாதிரி 2022 பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ 98 கோடியா இருந்தது. எக்ஸ்பென்ஸ் வந்து 91 கோடியா இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 5 crores இருந்திருக்கு. 23 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வந்து 246 கோடியா இருக்கு. எக்ஸ்பென்ஸ் வந்து 216 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 கோடியா இருக்கு. ஸோ ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட growth வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே இருக்கு. ஸோ பினான்சியலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் per share வந்து 3.02 இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தை பொறுத்த வரைக்கும் 16.46 இருக்கு. நெட் அசெட் வேல்யூ வந்து 18.76 இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட EPS தவிர ரிமைனிங் எல்லாமே ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. இதுக்கு பியர் குரூப்ஸ் அப்படின்னா எமுர்தா லிமிடெட்ஸ் இருக்கு. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா PLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் லிமிடெட், இவங்க தான் வந்து மெயின் ப்ரொமோட்டரா இருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து பியர் குரூப்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபேஸ் வேல்யூ அதுக்கு எமுராவுக்கு 5 இருக்கு. இதோட PE பாத்தீங்க அப்படின்னா 500 அந்த லெவல்ல இருக்கு. EPS பொறுத்த வரைக்கும் 8.01 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தை பொறுத்த வரைக்கும் 15.75 இருக்கு. NAV வந்து பாத்தீங்க அப்படின்னா 53 இருக்கு. ரெவன்யூ வந்து 248 crores இருக்கு. இதே வந்து PLS இ சர்வீசஸ்க்கு ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. PE ரேஷியோ வந்து 44 இருக்கு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியான PE இருந்தாலும் இதுக்கு இருக்கிற பியர் குரூப்ஸை கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மியான ரேட்ல தான் இருக்கு. அதனாலதான் வந்து மார்க்கெட்ல வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் அந்த அளவுக்கு ஹையா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. EPS பொறுத்த வரைக்கும் 3.0 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தை பொறுத்த வரைக்கும் 16.46 இருக்கு. NAV பொறுத்த வரைக்கும் 18.76 இருக்கு. ரெவன்யூ வந்து 246 கோடியா இருக்கு. ஸோ எல்லா பேராமீட்டருமே வந்து கம்பேர் பண்றப்போ ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பியர் குரூப்பை கம்பேர்
கம்பேர் பண்ற அளவுக்கு இப்போ இது ஒரு வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் சீப்பரா தான் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2024 55 ரூபாயா இருந்துச்சு, 25ல 95 மாறிச்சு, 26ல 115, 27ல 120, 29ல 140, 30ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபாய்ன்ற லெவல்ல போயிட்டே இருக்கு. டே பை டே வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். ஸோ ஓரளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா QIPல வந்து 2.19 டைம்ஸ் ஆயிருக்கு, NIல வந்து பாத்தீங்க அப்படின்னா 29 டைம்ஸ் ஆயிருக்கு. ரீட்டைல பொறுத்த வரைக்கும் 50 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங்ல 2.80 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேவே இந்த IPO வந்து கம்ப்ளீட்டா வந்து 15 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. நியர்லி இன்னொரு ரிமைனிங் டேஸ்ல வந்து இன்னும் ஜாஸ்தியா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஒரு IPO அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஷேர் ஹோல்டர் ஆப்ஷன்ல இருக்கு. அதனால ஷேர் ஹோல்டர் போர்ஷன் உங்களுக்கு ஷேர்ஸ் பேரண்ட் ஷேர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஆப்ஷன்ல வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ரீட்டைல்ல இருக்கு அப்படின்னா ரீட்டைல் போர்ஷன்லயும் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஷேர் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க அப்ளை பண்ண முடியாது. மல்டிபிள் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அதாவது ஒரே பேன்ல 2-3 அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஒரு பேனுக்கு ஒரு அப்ளிகேஷன் இதை மட்டும் அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் பிரைஸ்ல அப்ளை பண்ணுங்க. அக்கௌண்ட்ல வந்து கிளியரா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் டைம்ல அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த IPO பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. அதனால இன்னைக்கே வந்து நீங்க டெஃபினட்டா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போத் அப்ளிகேஷன்ல வந்து ரெண்டுமே, அதாவது ஷேர் ஹோல்டர் ரீட்டைல் ரெண்டுலயுமே அப்ளை பண்ணுங்க. 2 லாட் தான் அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் இதுல ஒன்னு பிரிச்சு அப்ளை பண்ணுங்க. நியூ டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வழியா அப்ளை பண்ணுங்க. மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. அதாவது மல்டிபிள் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் பேனுக்கு மல்டிபிள் அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு பேனுக்கும் இப்போ உங்களுக்கு இருக்கலாம், உங்க ஒய்ஃபுக்கு இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கலாம், உங்க சன்னுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொரு லாட்டா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து இந்த IPO பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ண போறேன். லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இதை நான் கன்சிடர் பண்ற ஐடியா இல்ல. லிஸ்டிங் கெயினுக்கோசரம் நான் மெயினா யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னோட ஓன் டிசிஷன் இது. நீங்களும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த IPOல அப்ளை பண்ணுங்க. லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனல் மெம்பர் வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக்ன்ற ஒரு நிப்டி 50க்கு ஆல்டர்னேட்டிவ் எது இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது இல்லாம மந்த்லி SIP கண்டினியூ பண்றதுக்கு MRF ராபர்ட் புஷ் அபார்ட் இந்தியா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாயில வந்து SIP வந்து ஸ்டார்ட் பண்ற 10 இயர்ஸ்க்கு இது சூட்டபிளா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அரவிந்தன் பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்து ஷேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. இவங்க 2 பேருமே சேனல் மெம்பர். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிப்டி 50 வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு ஆல்டர்னேட்டிவா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜூனியர் நிப்டி அதாவது நெக்ஸ்ட் 50ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நிப்டி 50ல வந்து எந்த காரணத்தை கொண்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண தேவையில்லை. அது இருந்துச்சு அப்படின்னா அடிஷனலா வந்து ஜூனியர் நிப்டியை கன்சிடர் பண்ணுங்க. ரெண்டுமே வந்து சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரெண்டுமே லார்ஜ் கேப்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் 50 கம்பெனி சரி, நெக்ஸ்ட் 50 கம்பெனி, இந்த 100 கம்பெனிஸுமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனியா தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் 50ல இருக்கிற கம்பெனி தான் வந்து நிப்டி 50க்கே மூவ் ஆக போகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்லியிருக்கிற SIP ஸ்டாக் அதாவது MRF ஆகட்டும், ராபர்ட் போஸ் அபார்ட் இது எல்லாமே வந்து வேல்யூஷன் வைஸ் அதாவது PE ரேஷியோ பிரகாரமும் காஸ்ட்லியா தான் இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்ல இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா MRF எல்லாம் வந்து ஒரு ஷேர் தான் நம்ம வாங்க முடியும். அப்படி வாங்குறப்ப அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்க போகுது. அபார்ட் இந்தியாவும் போஸும் அதே மாதிரி ரேட் ஹையா இருக்க போகுது. 10,000 ரூபாயை வச்சு இந்த 3 கம்பெனில வந்து ஒரு ஸ்டாக் கூட வாங்க முடியாது. ஸோ இப்போ ரேட் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா MRF வந்து 1,40,000 ரூபாயா இருக்கு, போஸ் வந்து 23,000 ரூபாயா இருக்கு, அபார்ட் இந்தியா வந்து 25,000 ரூபாயா இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து மாசம் வந்து ஒவ்வொரு ஸ்டாக் வாங்கணும்னா கூட நமக்கு 2 லட்சம் ரூபான்ற அந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு ஹியூஜான அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம SIP வந்து மாசம் மாசம் கண்டினியூ பண்ண முடியும். SIP-யை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிராக்ஷனல் அப்ளை பண்ண முடியாது, ஒரு ஸ்டாக்காச்சு வாங்கணும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அதாவது வேல்யூஷன் வைஸும் சரி, PE ரேஷியோ வைஸும் சரி காஸ்ட்லியா இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவாய்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்டா மார்க்கெட்லயே வேல்யூஷன் பிரகாரம் ஒரு 5,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ், ஒரு 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிற ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ் நீங்க செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு 10,000 ரூபாய்ங்கிறப்போ ஒவ்வொரு ஷேர்ஸ் கூட நம்ம பை பண்ண முடியும். 10,000 ரூபாய்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்லயும் ஒவ்வொரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா
தான் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். இந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னா நீங்க அமௌண்ட்டை சேர்த்து வச்சு தான் பை பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம எஸ்ஐபி ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியாது. லம்சம் மோட்ல வாங்குற மாதிரி தான் இது ஹெவியான அமௌண்ட்டா போகும். இன்ஜினியர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 40 இருக்கு, கம்பெனி பிஇ 27 இருக்கு. பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஹியூஜான நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து கொஞ்சம் நம்ம பப்ளிக் செக்டர்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதா இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 52 வீக் லோ வந்து 70 ரூபாயில இருந்திருக்கு. இப்ப வந்து இது 232 ரூபாயில இருக்கு. ஹியூஜான ரேலி. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கரெக்ஷனா இருக்கிறப்ப கன்சிடர் பண்ணிருக்கலாம். இப்ப வந்து வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. டெப்ட் பாத்தீங்கன்னா வெறும் 23 கோடி தான் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01 இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேல்யூஷன் வந்து இப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸை கன்சிடர் பண்றதுக்கு பதிலாக இதுக்கு ஈக்குவலட்டா நிறைய பிரைவேட் கம்பெனிஸே இருக்கு. அதை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். எதனால அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் இந்தியா கம்பெனி எல்லாமே வந்து ஸ்டாக்கோட growth அந்த அளவுக்கு இருக்காது. வர்ற ரெவன்யூவை எல்லாம் வந்து டிவிடெண்ட் வழியா வெளியே எடுத்துடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஓனு கம்பெனியா இருக்கிறதுனால ப்ரொமோட்டர்கிட்ட வந்து 50% மேல இருக்கு. அதனால மேக்ஸிமம் வந்து டிவிடெண்ட் பே அவுட்டா வெளியே எடுக்கிறதுக்கு ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வந்து டிவிடெண்ட் வந்து மெயினா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. இல்ல growth ஓரியன்டா வேணும் அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ஈக்குவலண்டா இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் பிரைவேட் கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணுங்க. எம்ஆர்எஃப் போஸ் அபாட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஎம் எம்ஆர்எஃப்க்கு 28 இருக்கு. இந்த கம்பெனிக்கு 35 இருக்கு. ஸோ காஸ்ட்லியா தான் இருக்கு. போஸை பொறுத்த வரைக்கும் 33 இருக்கு, 46 இருக்கு. இந்த கம்பெனி பிஇ அபாட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 43 இருக்கு. இதுக்கு வந்து கம்பெனி பிஇ வந்து 50 இருக்கு. ஸோ எல்லாமே வந்து வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் போஸ் அபாட் இந்தியா இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனி தான். கடனும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற கம்பெனி தான். எம்ஆர்எஃப்க்கு வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.20, போஸ்க்கு வந்து 0 இருக்கு. அதே மாதிரி அபாட் இந்தியாவுக்கு 0.03 இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலா இது எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஆனா எஸ்ஐபிக்கு இது அந்த அளவுக்கு சூட்டபுளான கம்பெனியா இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு அமௌண்ட் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஏதாச்சும் இந்த ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆகுதுன்னா அந்த டைம்ல வந்து எஸ்ஐபி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்ஐபின்றது கிடையாது, அது லம்சமா தான் இருக்கும். லம்சமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்ற வகையில இப்ப பார்த்த இந்த 4 ஸ்டாக்ஸுமே வந்து எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்லயே இப்போ ஓரளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்கணும், லாங் டைமுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் எது, ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் காப் வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC, ICICI டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்ஜினியரிங்ல வந்து L&T டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். FMCGல வந்து ITC, இந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சூமர் ப்ராடக்ட், நெஸ்லே கன்சிடர் பண்ணிருக்கோம். ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹிந்திரா, HCL டெக்னாலஜி, LTI, மென்டியை வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டனும், மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீலும், ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸ், ரெஃபினரிஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ். டோட்டலா வந்து ஒரு 20 கம்பெனி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னும் வரப்போற வீடியோஸ்ல வந்து ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 to 15 ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோம். லாங் டைமுக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கு. டெஃபினட்டா வந்து எஸ்ஐபிக்கு நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.